அப்ப எடுத்து தர நீங்க கீழே விழுத்து விளையாடுனீங்க. வாங்க எந்த பக்கம் போகணும்? எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? வாங்க வாங்க. ஏன்னா பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. நன்றி, வணக்கம். நெத்தலி புட்டு என்ன படக்கையில கிடந்த நான் அப்படி. வணக்கம் ரவலே. வணக்கம் ரவலே. எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக் கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இப்ப நாங்கள் இரவு 11:49க்கு தனி ஒரு பயணம் கொண்டு போறோம். எங்க போறீங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. போக போக தெரியும். அப்படியும் தான் தெரியதான் போகுது. உடத்த போறேன் நான் சொல்லல இந்த பாப்போம் எங்க போறேன்னு சொல்லி. தனியத்தான் போறேன். கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர். அப்படின்றாலும் உங்களை விளங்கிடும். திருவண்ணாமலைக்கு தான் போறேன் என்று சொன்னா, திருவண்ணாமலையில சீசன் டைம். அங்க 3 பேர் தான் நிக்கிறதால இன்னொரு ஆள் தேவை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொடியங்கள் நிற்கிறாங்களா, அப்பா இருக்கு, ஆகியால சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகியால திருவண்ணாமலைக்கு போறேன். ஓகே சௌரங்க, நாங்கள் இப்போ வலிக்கிடுவோம். என்ன கொடிக்காமத்துக்கு வந்தாச்சு. இன்னும் பயணம் இருக்கு. பண்ணி உள்ள கண்ணை விட்டான் தங்க வண்டியும் வரும். பேசக்கூடிய நித்திர வருதுங்கோ. சரி, இரவு கோடினா ஓடலாம்னு சொல்லி தான் வலிக்கிட்டேன். கொஞ்சம் தூரமா அதை ஓடுவோம் என்ன. ஓகே சௌரங்க, சந்திப்போம். கொடிக்கானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நைட் கடைகள் இருக்குது. வேறுங்கோ 2 கடை இருக்குது. இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு, அதுல ஒரு கடை ஒன்று இருக்கு. அப்ப இதுல வாங்கினான். சும்மா பசிக்கு ஏதாவது வாங்கினான். இந்த 2-3 நாள் டயட் இருந்து உடம்பு பழுதா போயிட்டுது. இப்போ பயணத்தின் போதும் சாப்பிடாம இருந்தா பழுதா இல்லை, நல்லா தான் கிட உடம்பு. பயணத்தின் போது அந்த சாப்பிட தோணும், அதுதான் சாப்பிட்ற மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோல் இருக்குது. நான் நினைக்கிறேன் பழைய ரோலாக இருக்குமென்று பார்த்தேன். அது சுட சுட தான் ரோல் இருக்குது. நல்லா பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நான் சூடு இல்லாட்டி கஷ்டம் சாப்பிட்றது. அந்த கொஞ்சம் உப்பு குறையா இருக்குங்க. காய்ச்சல் 7-8 நாள் காய்ச்சல்னு சொன்னேன் தானே. காய்ச்சல் ஓரளவுக்கு மாறி விட்டு நான் அந்த சளி தொண்டைக்கிறதால இரும்பி கொண்டு இருக்கு இந்த டோருக்கா. மற்றபடி பிரச்சனை இல்லை. காய்ச்சல் மாறிட்டு. ஆனால் காய்ச்சல்னா நிற்கிற மாதிரி காய்ச்சல் இல்லை. உடம்பு எல்லாம் குளிருது. மற்றது அப்படியே படுக்கையில கிடந்த நான் அப்படி கடன் காய்ச்சல் ஒன்று வந்தது. டாக்டர் டைம் போயில விடாம போயில அப்படியே தடிமை இருக்குன்னு சொல்லி கொலுசியா வாங்கி போட்டுட்டும் அப்படியே படுத்திருந்தா மாறி விட்டு ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. எப்படியும் இன்றைக்கு வெண்ணி உள்ள கண்ணி விட்டா போய் தங்க வேண்டி வரும். அப்படியே ஆறுதல் ஆடுவோம் என்றால் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தானே. மழை அல்லதுகள் பெய்தா வெள்ளங்கள் வருது. இப்போ தெரியும் தானே உங்களுக்கு, டக்கு டக்குன்னு வெள்ளம் வருது. அதுக்கு மார்கழி மாதம் பருவகன்னு இந்த கொஞ்சம் மழைகள் டக்குண்டு பெய்யும். ஜானைகள் இந்த ரோட்டில் வந்து நிற்க முடிய காலமே. எப்படியும் அந்த ஜான ரோட்டை தாண்டதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் 2:30-3 மணி ஆகும். ஆகியால விடிய காலமில்லை யானங்கள்ன்றா கஷ்டமாக போடும். ஆகியால மெதுவாக போவோம். தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி விளக்கு விட்ட வந்து நாங்கள் இப்போ நேரம் சரியா 12:30 இருக்கும். இந்த வேறுங்க இது நெத்தலி புட்டு என்ன நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. சாப்பிட்டா பிறகு இந்த பிடிக்க உங்களை ரிவ்யூ பண்ணுறேன். நித்திரையை கொள்ளுவோம். சரி, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதாவது வன்னி அண்ணன் வீட்டில் நம்ம தங்கி வந்தாங்க. கொஞ்சம் 12 மணி ஆகிட்டு வரும். 12 மணி ஆகிடுது. இப்போ ஒரு 6 மணிக்கு வந்து வலிக்கிறேன். என்ன மொத்த பார்த்து அழுதையும் காண்டியில் நித்திரை இல்லை என்ன. அப்போ என்ன சொல்கிறீங்க? அண்ணன் 9 மணிக்கு போட்டான். 9 மணிக்கு போட்டா இப்போ இது லேட் ஆகிடும். அதான் இப்போ 6 மணிக்கு வலிக்கிட்டா 9 மணிக்கு நான் அங்கே 2 விடுவேன். சரி, நான் 15 சாப்பிட்டு போட்டு போகலாம். சரி, என்ன நான் போயிட்டு வரேன். என்ன சந்தேகம் என்ன? பாய் பாய். கேத்தனி குளிப்பா, கேத்தனி இப்போ பழக்க கூடாது. சரி என்ன பா. சரி அண்ணா பாய் அண்ணா. நன்றி, வணக்கம். பாய், சென்று வருவேன். இப்போ நாங்கள் பிறந்தஞ்சந்தியை தாண்டி போய் கொண்டிருக்கோம். அவங்களை எனக்கு கிளிநொச்சி வரும். கிளிநொச்சி தாண்டி எங்களை வவுனியா போய் வவுனியாவிலிருந்து அப்படியே திருவண்ணாமலைக்கு நாங்கள் திரும்பி போகணும். இந்த வேறவங்க என்ன வேறக்குன்னு சொல்லி விடிய காலமே வானமுடன் நல்லா தான் இருக்குது. ஆனால் தான் அப்படி எப்படி நித்திர வேற முடியல. அப்படியே நித்திர கொள்ளையில் அப்படி ஒரு 4 மணி நேரம் தான் நித்திர கொண்டிருப்பேன். 4 அப்படித்தான் நித்திர கொண்டிருப்பேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியா, இப்போ நாங்கள் சரியாக எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டியில் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே கடைக்கு நம்மள ஒரு பிளேனி குடி போகணும் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி ரூம், non-AC ரூம் எல்லாமே இருக்குது. முதல் ஆக்டிவில இருந்து கனாலம் பேர்ந்து ஒரு தரம் இந்த கட்டுறம் பாவிக்கல. இப்போ ஸ்ரீ சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கடை ஒன்று வந்துருக்குது. உண்மைக்குமே அழகான கடை ஒன்று வேறுங்கோ. இதில் கடை மட்டும் இல்லாமல் ரூம் வசதியும் இருக்குது. அதாவது உங்களுக்கு பாத்ரூம் வசதிகள் அந்த மாதிரி தேவைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து சாப்பிடல நல்ல நீட்டான பாத்ரூம் இருக்குது. கேர்ள்ஸுக்கும் இருக்குது, பாய்ஸுக்கும் இருக்குது. அது சொல்லுவோம்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்டா உங்களை உதவியாக இருக்குது. முராட்டி வரைக்கும் சில பேருக்கு
கஷ்டமாக இருக்கும் தானே. ரெண்டு அங்கே இப்போ நான் போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு ஆள் தான் இருந்தவர். இல்லை ஒரு ஆள் இருந்ததுன்னா அதுக்கு லேக்கடி ஒரு ஆள் இருந்ததால் என்னால் போக முடியாமல் போயிட்டு ஆகையால் அப்படி இந்த கடைக்கு வந்துட்டேன்னா சரி சார் போவோம். என்ன நாங்கள் திருவண்ணாமலைக்கு முக்கியமாக விஷயம் மட்டும் சொல்ல வேணும். அதில் போகணும்னு ஒரு பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து காய்ச்சி நல்ல வீடியோஸ் போடுறீங்க, இப்போ வீடியோ போடுறது சொல்லி கேட்டா நான் சொன்னேன் இப்படி கிடையாதுன்னு சொல்லி ஒழுங்காக போடுவோம்னு சொல்லி தான் வலிக்கிட்டா. நான் இந்த 8 நாளில் காய்ச்சல் வந்து ஃபுல்லாக போய் போட்டேன். இப்போ நீங்கள் கடைக்கு வந்தால் கடையில் ஒரு அண்ணா கிட்ட என்னடா தம்பி வீடியோ ஒழுங்காக போடணும் தானே, இப்போ பிஸ்னஸ் வந்து அப்புறம் வீடியோ போடுறலையோ வீடியோ போட்டு கொண்டு இருக்கேன்டா மக்களுக்கு முக்கியமான சொன்னால் டூரிஸ்ட் சம்மந்தமான இடங்கள் சில முக்கியமான விடயங்கள் நீ காட்டி கொண்டு இருக்கு. அப்போ வீடியோ போடணும்னு சொல்லி சொன்னார், விடக்கூடாதுன்னு சொல்லி அவரே போட்டு ஏற்பட்டார். சரியிட்டு சொல்லி போட்டு சும்மாதான் வீடியோ எடுத்துகிட்டு போட்டார். சரி இன்னும் ஃபுல்லாக நீட்டாக ஒழுங்காக வீடியோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கேன். இப்போ இதில் என்ன இந்த வீடியோவில் பிரியோசனம் ஒன்று கேட்டிங்கன்னு சொன்னால் சகோதரங்க என்ன வீடியோ சொல்லட்டா உங்களுக்கு முருகண்டியில் இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் உங்களுக்கு பிடிக்கல, அதில் இருக்கிற பாத்ரூம் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுற பாத்ரூம்ன்றது அதுக்காண்டி சும்மா யூஸ் பண்ணாமல் ஏதாவது அங்கத்த கடையில் ஏதாவது ரோலோ வடையோ டீயோ பிளேண்டியோ வாங்கி குடிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் நல்லா என்ன அதுதான் சொல்கிறேன். ஓகே அந்த சகோதரங்கள் இந்த இடத்துல முதலில் நான் சொல்றேன் என்ன நடந்துன்னு சொல்லி. அதாவது நான் போய் கொண்டு இருந்தேன், நான் திருவண்ணாமலைக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 போலீஸ்காரன் நிப்பாட்டி நம்பர் பிளேட்டுக்கு அடிச்சிருந்தேன். சோப்பர் நம்பர் பிளேட்டு இலங்கையின் சட்டத்தைப்படி போடையில அது போல நான் கூட இடங்களும் நான் பார்த்துருக்கேன். கணவர் போட்டு கொண்டு தான் திரியினோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சேல்ஸால் அடிச்சுட்டு வந்த நம்பர் பிளேட் தான். நானும் 2 நம்பர் பிளேட் அடிச்சு போட்டு அந்த மஞ்சள் வெள்ளை நம்பர் பிளேட் அடிச்சுட்டு அது அந்த போடுறதுக்கு அந்த கார்ட் இல்லை, அந்த கார்ட் இல்லை, அதில் அப்படியே வச்சுருந்தேன் நான். அப்போ நான் சொன்னேன் இப்படி சார் கார்ட் இந்த நம்பர் பிளேட் இருக்குது அங்கே போய் இதாக்குவேன் ரெண்டு சொல்ல அவங்க கண நேரம் 15-20 நிமிஷமாக கதை காய்ச்சி இருந்தாங்க. நானும் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கேமரா ஆன் பண்ணி விட்டேன். சொன்னால் அவர் வாய்க்கில் வெத்தலை வாக்கு போட்டிருந்தவர். அதாவது டியூட்டி டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அரசாங்க ஊழியர்கள் வெத்தலை வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதான் காட்டுன்னு சொல்லி போட்டேன்னா வீடியோ எடுத்தேன்னா இல்லை ஒரு வீடியோ அழிச்சு போட்டேன். இது என்னத்துக்காண்டி போடுறேன்னு சொன்னால் இப்படி அதாவது என்னத்துக்காண்டி இன்னும் நேரத்துக்கு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் சொன்னால் எனக்கு ஒரு இதோண்டு வார்னிங் கொண்டு தாங்க நான் மாத்திரேன்னு சொல்லி. என்றால் இப்படி தான் சொன்னேன் நான். அதாவது கணக்கிடங்களும் இந்த சோப்பு நம்பர் பிளேட்டு போட்டுக்கொண்டு தெரியும். அரசாங்கத்திலே நம்பர் பிளேட் இல்லை என்னாலும் பிரச்சனையில் என்ன பிள்ளை இருக்குது, நான் இதை மாத்துறேன். அதாவது 5 பேருங்க என்னோட நம்பர் பிளேட் இருக்குது, அந்த அதுக்கான கார்டு இல்லை, அதாவது வச்சு கார்ட்டை வச்சு தான் அதில் நம்பர் பிளேட்டு அதில் போடுவோம். அதாவது கார்டு இல்லை என்னட்ட நம்பர் பிளேட் சின்ன நேரம் இருக்குது, நான் போடுறேன் எனக்கு ஒரு டைம் ஒன்று தாங்க கொண்டு இருக்க இல்லைன்னு சொல்லி திருப்பி ஏதோ ஒன்று எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்களா. அதாவது கோட் சூப் போடப்போ நான் அதுன்னு சொல்லி எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. சரியான சொல்லி போட்டு அதுக்கு பிறகு வீடியோ கேமரா ஆன் பண்ணாதான் எனக்கு நான் கேட்டது சரி நீங்கள் வெத்தலை வாக்கு போடலாம்னு சொல்லி கேட்டது. அதுக்கு பிறகு கண்ட வாட்டுக்கு இவர் காய்ச்சி இது எல்லாம் எடுத்தார். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ளோர் பண்ணிவிடுவேன், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுக்காண்டி ப்ளோர் பண்ணிவிடுவேன். இது ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன், அவ்வளோதான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீடியான்னு சொல்லி குறிப்பிடையில சோசியல் மீடியாவில் இருக்கிறேன், எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கல நான் நீங்கள் வெத்தலை வாக்கு போட்டு நான் எடுத்து இப்போ பப்ளிக் வீடியோவில் போட்டுறேன்னு சொன்னால் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைகள் வரும், என்னை விட உங்களுக்கு கணக்கு பிரச்சனைகள் வரும். எனக்கு அந்த ரெட் நம்பர் பிளேட் தான். அப்படி பார்த்தா இலங்கையில் ஏகப்பட்ட பேர் ரெட் நம்பர் பிளேட்டோட தெரியணும். அது எனக்கு சேல்ஸ் அடிச்சிருந்தது. அதை விட நீங்கள் அதாவது சட்ட ரீதியாகவே இருக்குது, அதாவது டியூட்டி டைமில் வெத்தலை வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சொன்ன பிறகுதான் என்னோட வேல்கள் சண்டைக்கு வந்தவன் அவரை பிடிச்சி எடுத்தனானாம் தள்ளி விட்டுனா வந்துடலாம் சொல்லி காய்ச்சிங்கன்னா பேரங்க வீடியோவை இந்தா இருக்கு நம்பர் அடிச்சு கேளுங்க. இந்தா இருக்கு வடியா கேளுங்க. நான் சொன்னேன்னா உள்ளுக்கு நான் சொன்னா நம்பர் அடிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட தட்டு இல்லை போடுறதுக்கு, போற இடத்துலாம் போடணும் பார்த்து. இந்த வடிவா பாருங்க, இந்த இது உங்களுக்கு இதை அடிக்கலன்னு சொன்னா இப்பதான் சார் அடிச்சு எடுத்தது. அதுதான் இது இதுக்கு அளவு பத்தாது பாருங்க. இந்த பாருங்க வச்சு பாருங்க வடிவா, இந்த இது பூட்டுறதுக்கு அளவு பத்தாது. இதா பூட்டலண்டா கொண்டு கராச்சில போட்டுவாங்க. இது எனக்கு பிரச்சனை இல்லை சார், இது எனக்கு சின்ன கேஸ் தான். இது உங்களுக்கு தான் பெரிய கேஸா போகுது அடிச்சு சொல்றேன். ஏன்னா பிரச்சனை இல்லை, நீங்க வீடியோ இருக்கிறதால ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு. என்ன 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 இடையூறு என்ன இடையூறு பக்கத்துல தொட்டனானா இல்ல கேட்டானா ரூல் கேட்டனா நான் அம்மோ எப்படி இழுத்தனான் எந்த பக்கத்தை அழுதனான் சார் சார் இது சார் இதுல கேமரா இருக்கு சார், ஃபுல் ரெக்கார்ட்ல இது கேமரா இருக்குது.
என்ன பிரச்சனை ஷர்ட் பிடிச்சி இழுத்தாரு எப்படி எந்த பக்கத்துல எழுதுறாரு எனக்கு பிரச்சனை இல்லை ஆமா என்ன காசுக்கு பிளான் போட்டுனீங்களா என்ன பிரச்சனை இல்லை அரெஸ்ட் பண்ண போறீங்க அரெஸ்ட் பண்ணுங்க இது உங்க யாரு எனக்கு பிரச்சனை இல்லை அது ஒரு இந்த பக்கம் என்ன எப்படி எந்த ஏதாவது கசங்கி இருக்கா அப்பா எனக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா பிரச்சனை இல்ல பரவாயில்ல போதை மருந்து பாவிச்சு தலைய பாருங்க மூஞ்ச பாருங்க ஏதோ போதை மருந்து பாவிச்சுட்டு வந்து டாக்டருக்கு போட்டு செக் பண்ணுவோம் செய்யுங்க பிரச்சனை இல்ல எனக்கு பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க எந்த பக்கம் போகணும் எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் வாங்க பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் எடுங்க ஏரியாண்டு இப்போ நீங்க ஓடுறதுக்கான ஏதாவது தாங்க ஓடுறதுக்கு இப்போ இந்த இன்சூரன்ஸ் டேக்ஸ் தாங்க லைசன்ஸ் தான் உங்கள்ட்ட நீங்க எடுக்கணும் இல்ல இன்சூரன்ஸ் டேக்ஸ் தானே நீங்க தாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் தாங்க ஓடுறதுக்கு இப்போ லைசன்ஸ் நீங்க சொல்றது அந்த நம்பர் பிளேட் சரிண்டா சொல்றது நான் சரி என்று சொல்ல அப்படித்தானே சொல்றீங்க ஐயோ நான் சரி என்று சொல்லல நீங்க பிள்ளைய செஞ்சு போட்டு சரின்னு சொல்றீங்க ஐயோ நான் சரி என்று சொல்லல மாத்த வேணும் அதுக்கு தான் நம்பர் பிளேட் அடிச்சு வச்சிருக்கேன் அப்ப மாத்தாம ஏன் அத அடிச்சது அப்ப மாத்தண்ட அவங்க தான் அடிச்சது எனக்கு இது அங்க உங்களுக்கு சேலால நம்பர் அடிச்சு தராங்க அங்க யாரால உங்களுக்கு சேலால அவங்க அடிச்சு தந்தாங்க அடிச்சு தராங்க அப்படி எங்க செயல இருக்கு உங்களுக்கு இலங்கை சட்டம் தெரியாது பரவாயில்ல தரவாடி மீடியான்னு சொன்ன நான் மீடியால சோஷியல் மீடியால இருக்குன்னு சொன்னேன் சோஷியல் மீடியா ஐடென்டி இருக்கா சோஷியல் மீடியாக்கு ஐடென்டி இல்ல ஐயோ பரவாயில்ல சார் இப்ப வாங்க ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சார் கத்திக்கொண்டு இருக்காம வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்க மீடியான்றதுல வடிவா சோசியல் மீடியான்னு சொன்னா வடிவா சோசியல் மீடியான்னு சொன்னா ஏன்னா இப்ப வாரீங்களா இல்லாட்டி நீங்க என்ன டைம் போகுது லேட் ஆகுது இவர் தான் எல்லா இடத்துலயும் பிரச்சனை படுத்துற எல்லா ஆட்களுக்கும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுத்தான் இவர் கீழே இந்த இடத்துல விழுத்து விளையாடி கொண்டு வந்தார் நம்பர் பிளேட்டை பார்த்து இன்சூரன்ஸ் வாங்கி ஏமாத்திட்டு ஐயோ சார் டைம் இல்ல சார் டைம் போகுது சார் எனக்கு இவர் ஏமாத்தி போட்டு போறதுக்கு டைம் சரியா டைம் இவர் ஆளை பாத்துக்கொள்ளுங்க எங்கேயும் கண்டா மீடியாண்டு போய்க்கு மீடியா இல்ல சோசியல் மீடியால இருக்கிற சொன்னவரு சோசியல் மீடியாக்கு ஐடி சோசியல் மீடியாக்கு ஐடியா இல்ல சார் சோசியல் மீடியாக்கு ஐடி இல்ல இதுன்றது வடிவா தான் எனக்கு இல்ல நீங்க போய் இன்சூரன்ஸ் தராம இவ்வளவு நேரம் சண்டை பிடிச்சவர் நான் எடுத்து பையோட ஃபுல்லா அனுட்டுறேன் ஒரு பைக்குள்ள வச்சு ஐயோ சார் அதை விட்டு வாங்க சார் காய்ச்சி ஒன்று இருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க தராம இவ்வளவு நேரம் இங்க பாருங்க இவர ஏதோ பாவிச்சிட்டு வந்து தான் இருக்கு இந்த போலீஸ் ஐயாவை தள்ளி விட்டு சேட்டை பிடிச்சு வித்தவருங்க இவரு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க 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 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்ல என்னடா வாங்கி அதுல விழுத்துனா ஞாபகம் இருக்குதானே சார் இந்த பேக் கொண்டு எடுத்து தந்தேன் எங்க இந்த பேக் இந்த பேக்கோட தான் ஃபுல்லா எடுத்து தந்தேன் நீங்க எடுத்து நீங்க மட்டும் தாங்க அப்ப எடுத்து தர நீங்க கீழே விழுத்து விளையாடுனீங்க பேந்து விழுத்தின அப்புறம் கையில வந்துருக்கீங்க எனக்கு அது மறந்து விடும் உங்களோட கதையால போடணுமோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப உண்மைக்குமே இந்த உங்களை விளங்க நினைக்கிறேன் இது பெரிய பிரச்சனை தான் தம்பி இப்ப இதே மாதிரி நம்பர் அடிச்சு கள்ள வேலை செய்ய முடியும் தானே இப்ப நான் சொல்லி நம்பர் போயிட்டு காட்டினேன் சார் நீங்கள் சரி கட்டில அதுதான் சார் இப்ப நான் போய் அங்க ரிங்கோவில போய் அங்க அந்த இதெல்லாம் நான் சரி கட்டல இடம் வவுனியால யாழ்ப்பாணம் இந்த இங்க வரக்குள்ள அடிச்சுட்டு தானே வர வேணும் அப்படி ஒன்றும் இல்லையா இல்ல அதுதான் சார் அதுதான் கேட்டேன் நான் இப்ப திரும்பி கத்துதானே சொல்றேன் இல்ல ஓமந்திலையும் போலீஸ்காரர் மறிச்சவங்க சார் அவங்க ஒன்னும் சொல்ல இல்லையா சார் அந்த நம்பர் பிளேட் இப்ப தான் நம்பர் பிளேட் மாத்த சொல்லி இருக்காங்க தம்பி வேற இது இங்க வேற தானே இது ஏரியா வேற இது இங்க வேற இன்றைதான் சார் இதெல்லாம் பொய் தானே சார் என்ன அவர் சொன்னதெல்லாம் பொய் தானே சார் பாருங்க அதே மாதிரி கலர் இருக்கு நம்பர்ல
மஞ்சள் சேட்டை பிடிச்சி இழுத்ததெல்லாம் பொய் தானே சார்? என்ன அப்படி சேட்டை பிடிச்சி போகிறது இழுத்துன்றதுன்னு எல்லாம் பொய் தானே சார்? சரி, உங்களோட சேட்டை நான் பிடிச்சி இழுத்துறானாம் என்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு தமிழ்ல. அதெல்லாம் பொய் தானே சார்? அது நான் மீடியான்னு சொல்லல, நான் சோசியல் மீடியால இருக்கிறேன். இப்போ ரெக்கார்டிங் தானே ரெக்கார்டிங் என்னது பண்றேன்? ஒன்றும் நாங்கள் இல்லை. அப்படி லைசன் டாக்ஸ் மட்டும் தான் நாங்கள் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தான் வேணும். அது உண்மைக்குமே சார் இது இருக்குதானே கமரா இருக்குது, அதுதான் கமரா இருக்கு, அதான் சொன்னேன். கமரா இருக்கு, அதான் சொல்றேன் நான். கமரா இழுத்து பிடிச்சுன்னு எல்லாம் சொன்னவர் எல்லாம் அறுத்தான் பிரச்சனை. சரி சகோதரங்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி கொண்டு போயில சமாதானமாகி அவர் சொன்னார், இந்த கதைச்ச வேற தெரியும் யாழ்ப்பாணத்தில் அப்படி தெரியும் இப்படி தெரியும் கதைச்சு சமாதானமாகி இப்படி கையை இப்படி செய்துட்டு தான் வந்தாங்க. இந்த வீடியோ ஏன் போடுறேன்னு சொன்னால் என்னதுக்கு அது நம்பர் பிளேட்டுக்கு சம்மந்தமாக தான். சோப்பு நம்பர் பிளேட்டு சொல்லுங்கள், எங்கூட கருத்து எனக்கு சொல்லுங்கள். மற்றது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே சகோதரங்கள், சந்திப்போம்.